கீதா வரலங்க. வெளிய மழை கொட்டிக்கிட்டே இருக்குல்ல, இந்த அட மழையில அவளுக்கு ஆட்டோ டாக்ஸி எப்படி கிடைக்கும்? மழை விட்டதும் வந்துருவா. என்ன சொல்றீங்க நீங்க? அப்படி எதுவும் கிடைக்கலன்னா ஒரு போன் பண்ணி அம்மா நான் இங்கதான் இருக்கேன், என்ன வந்து பிக்கப் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன பேசுற? படிச்ச பொண்ணுக்கு இது கூடவா தெரியாது? அங்க போன் இருந்திருக்காது, இருக்கிற போனு ரிப்பேரா இருந்திருக்கலாம். உங்களுக்கு என்ன தைரியமா சொல்லிட்டீங்க? பொம்பளை பிள்ளையாச்சே, காலும் ஓடல, இவ எங்க போயிருப்பான்னு தெரியலையே. என் பொண்ணு அவ்வளவு சாதாரணமான பொண்ணு இல்ல, அவ ரொம்ப தைரியசாலி, பெரிய புத்திசாலியும் கூட. அது மட்டும் இல்ல, ஒரு நாளும் தப்புக்கு இடம் கொடுக்க மாட்டான். நீ கவலையே படாத, நம்ம பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. நம்ம பொண்ணை பத்தி நமக்கு நம்பிக்கைதான். பொண்ணோட வயசை பத்தி நினைக்கிறப்பதான் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு புரிய மாட்டேங்குது. பஞ்ச பாக்குற நெருப்புக்கு காந்த சக்தி அதிகம். கீதாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போன் பண்ணி பேசினேன். அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. தினந்தோறும் நடக்கிற சம்பவங்களை நினைச்சா கதி கலங்குது. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்ன பொண்ணுங்களுக்கு செல்லம் கொடுக்க கூடாதுன்னு? என் பேச்சு கேட்டாதானே? நீ இன்னும் பழைய காலத்து பொண்ணுங்க மாதிரியே நினைச்சிட்டு இருக்க. இது 21ஆம் நூற்றாண்டு, இது ஒரு புது யுகம். அவளை பூட்டி பூட்டி வளர்த்தாலும் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்துல எந்த பயமும் இல்லங்க. இந்த புது யுகத்துல பொண்ணுங்களை நினைச்சா என்ன நடக்கும்னு பயமா இருக்கு. கீதாக்கா வராங்க. உங்க செல்ல பொண்ணையே கேளுங்க, இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரான்னு. ஓ டாட், ப்ளீஸ் அம்மா கிட்ட எனக்கு கோச்சுக்கு வேணான்னு சொல்லுங்க டாடி. இவ்வளவு பெரிய மழையில எங்கேயுமே ஆட்டோ டாக்ஸி எதுவுமே கிடைக்கல டாட். அட, டாக்ஸி ஆட்டோ எதுவும் கிடைக்கலன்னா ஒரு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல, நாங்க வந்து பிக்கப் பண்ணிப்போம்ல. வயசு பொண்ணுங்க வெளியில போனா பெத்தவங்க வயித்துல நெருப்ப கட்டிக்கவா இல்ல தலையில கல்ல போட்டுக்குவான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வேதனை உனக்கு இங்க புரிய போகுது? மம்மி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கீதா, உங்க அம்மா ஒரு கனவு கண்டா. நைட்டு தன்னந்தனியா நீ வந்துகிட்டு இருந்தப்போ யாருன்னு முகம் தெரியாத 4 பேர் உன்னை கடத்திட்டு போயிட்டாங்க. இடம் தெரியல, உன் பின்னாடியே வந்தா நீ காணாம போயிட்ட. உன் குரல் மட்டும் காத்து வழியா வந்து தூங்கிட்டு இருந்த உங்க அம்மாவை எழுப்பிடுச்சு. கனவுல வந்தா மாதிரியே நடந்துருமோன்னு பயப்படுறாமா. சாரி டாட், சாரி மம்மி. இனிமே நான் லேட்டா வருவேன். அக்கா அக்கா, இன்பத்துக்கு வேற என்ன மறுபெயர் சொல்லலாம்? இன்பத்துக்கு மறுபெயர் பூரிப்பு, மகிழ்ச்சி. மறுபெயர் பூரிப்பு, மகிழ்ச்சி. அப்புறம் அப்புறம் என்ன? ஆனந்தம். ஆனந்தம்? ஏன் என்னாச்சு? ஒண்ணுல ஆனந்தம். ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தையில ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்ல. ஆனந்தம் அப்படின்னா, ஆனந்தங்கிற வார்த்தையில ஏதாவது வாக்கியம் சொல்லணும்னா ஆனந்தம் வந்தா கீதை வரும். அப்படின்னா கீதாக்கு தூங்கும் போதெல்லாம் ஆனந்தம் வரும், ஆனந்தம் வரும் போதெல்லாம் என்ன பண்ற பாரு. விடுக்கா ப்ளீஸ். ஏன் இதெல்லாம் சும்மா விளையாட்டு சொன்னேன். கீதமா கீதமா கீதமா, உங்களை பார்க்க பையனோட காலேஜ் அப்பா வந்திருக்காரு. பையனோட காலேஜ் அப்பாவா? இல்ல, இது அது காலேஜ் பையனோட அப்பா வந்திருக்காரு. அது மன்னிச்சிருங்க, டென்ஷன்ல வார்த்தைகள் தடுமாறி அப்படி வந்துருச்சு. காலேஜ் பையனோட அப்பா வந்திருக்காரு, உங்களுக்காக கீழே வெயிட் பண்ணாரு. ஏதோ முக்கியமா பேசணுமா? ஆமா, வாங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம். வா 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 வா, உட்காரு, இப்படி பக்கத்துல உட்காரு. பிருத்திவி செஞ்ச தப்பெல்லாம் நீ மறந்துருமா? நான் அதை எப்போ மறந்துட்டேன் அங்கிள். இப்போ என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? பேசுறதுக்குன்னு வந்துட்டேன், என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இங்க வந்தது என் ஒரே பையனுக்கு பொண்ணு கேட்டுமா. உன்னதான் கட்டிப்பேன்னு பிருத்திவி பிடிவாதமா இருக்கான். என்ன இப்ப தெரியுது உங்க பையனுக்கு நீங்க பெண் கேட்டு வந்திருக்கீங்கன்னு? உங்க பையன் காலேஜ்ல என் பெண்மையை கேட்காமலே பறிக்க வந்தா? வாட்? இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லல. அப்பா, இது தெரிஞ்ச உங்க மனசு கஷ்டப்படுமேனுதா? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் பையன் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் என் பையன் உங்க பொண்ணுகிட்ட மனச பறி கொடுத்திருக்கான். ஆமா கீதா, ஒன்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயம் தெரிஞ்சிடுவான்.
எங்க பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். மந்திரி ஐயா, நீங்க இப்படி பேசிக்கிட்டே இங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நீங்களா வெளியே போறீங்களா? சாரி சார், வெரி வெரி சாரி. கீதாவால என் மகனுக்கு பொது வாழ்க்கை கிடைக்கணும் நம்பிக்கையோட உங்க வீட்டுக்கு வந்தேன். வரேங்க. அங்கிள், நீங்க போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். கெட்டு போன உங்க பையன் வாழ்க்கையை திருத்தறதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. மகனுக்காக பொண்ணு தேடுறதை நீங்க இப்பயே நிறுத்துங்க. உங்க பணம், அந்தஸ்து, கௌரவங்கிற பேர்ல எந்த பொண்ணோட வாழ்க்கையும் அழிச்சிடாதீங்க. அது உங்க உயிரையும் அழிச்சிடும். பஞ்சு மாமா, யார் இந்த பரதேசி இந்த நேரத்துல? பஞ்சநாத மாமா, பஞ்சநாத மாமா. இந்த பரதேசி தொல்லை தாங்கல. என்னடா இந்த நேரத்துல பெட்ரூம்ல வந்து குதிக்கிற? நீங்க என்ன பரதேசம் சொன்னாலும் சரி, புறம்போக்குன்னு சொன்னாலும் சரி, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்னடா பேசுற? விஷயம் என்னன்னு சொல்லு. பஞ்சநாத மாமா, நான் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். நீங்க மட்டும் என்ன காப்பாத்தலன்னா நான் செத்துருவேன் மாமா. ஓ பழைய முதலாளி எங்க? புலம்பறத விட்டுட்டு புரியும்படியா சொல்றா. அவனே சோத்துக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். நான் எங்க இருந்து அவங்கிட்ட போறது? நீங்க மட்டும் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். நான் உங்க காலடியிலே உயிரை விட்டுருவேன். பாக்குறேன். நீ பாக்குற மாதிரி என்ன வேலை இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் யோசிங்க மாமா, யோசிங்க. ஆ. ஏம்பா, நீ காலேஜ்ல ஹெராயின் பிசினஸ் பண்றியா? ஆனா அது நமக்கு கைவந்த கலையாச்சே. நீங்க கவலையே படாதீங்க. எவ்வளவு பெரிய டாப் மோஸ்ட் ஹீரோயினா இருந்தாலும் நான் வித்துறேன். அட கழுதைக்கு பிறந்தவனே, இது பிலிம்ல வர ஹீரோயின் இல்ல. ஹெராயின் பிசினஸ் தான். ஹெராயின் போத விஷயம். அதுவும் நமக்கு கைவந்த கலையாச்சே. நீங்க கவலையப்படாதீங்க, நான் வித்து காட்டுறேன். அப்புறம் நம்ம காலேஜ் குதிரைல அத பத்திரமா நைஸா ஃபுல்லா காலேஜ்ல சவாரி விட்டு போதை ஏத்திரு. அப்புறம் இந்த காலேஜ்ல அழகழகா நிறைய குட்டிங்க வருவாங்கல்ல, சூப்பர் டூப்பர் ஃபிகர்லாம் இருக்கு மாமா. அவங்களுக்கு இந்த பழக்கத்தை கத்துக்கொடு. கொஞ்சம் சுதி ஏறட்டும். அது கடுமையான அப்புறம் அது இல்லாம இருக்க முடியாது. இப்ப பிரான்ச் ஆபீஸ் அப்பைன்னு எத்தனா அடுத்து இங்க 8 ஆபீஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நாம தான் ராஜா. என்ன சொல்ற? புரியுது, உங்க திட்டம் எனக்கு புரியுது. நீங்க கவலையப்படாதீங்க, நான் செயல்படுத்துறேன். நாளைக்கு ட்ரக்ஸ் வாங்கிக்க. அப்புறம் அழகா சேல்ஸ் கவனிச்சுக்க. ஏய், அது அவ காலுடா, என் காலு இங்க இருக்குடா. புரியுது. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம். இதுக்கு பின்னாடி நிறைய காலி பசங்க இருக்காங்க. புத்திசாலித்தனமா போச்சுக்க. கால் மாறும்போது நினைச்சேன் காலி பசங்க இருப்பாங்கன்னு. நல்லா வந்து கடுத்தாண்டா. கீதா, ஹலோ அக்கா. ஹலோ மாமா. சாரி ஃபார் டிஸ்டர்பிங். கவனிச்சியா கீதா? பிரியா கொஞ்சம் மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆனந்த், பிரியாவோட அப்பா வித்தனம், சுட்டித்தனம் எல்லாமே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனந்த், அதுக்கு முழு காரணம் நீ ஆனந்தா. நம்ம கதவு திறந்து வச்சிருக்க கூடாது ஆனந்த். காதல் பண்ற வேகத்துல இதெல்லாம் யோசிக்கல. அப்படி மூடி இருக்கிற கதை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதே ஆசையை தூண்டும். நாம 2 பேரும் சேர்ந்து பாவம் பிரியாவோட வாழ்க்கையை மாத்திட்டோம். இப்படியே போனா பிரியா தவறான பாதைக்கு போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம என்ன செய்யணும் ஆனந்த்? யோசிக்கிறேன். தப்பு செய்யறவங்களை விட அதை பாக்குறவங்களுக்கு தான் ஆசை அதிகமாகும். அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துறது கஷ்டம். ஏ பிரியா, நான் உன்னை எப்ப இருந்து தேடுறேன். எதுக்கு அப்படி என்ன விஷயம் பேசணும்? வா, உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். என்னது? ஆட்டோபாம். அப்படி உட்காரலாம். அந்த ஆட்டம் பாம்புங்கிறது என்னது? அவ்வளவு நல்லா இருக்கும். வா காட்டுறேன். உட்காரு. இத பாரு. எப்படி இருக்கு?
உலகம் செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனா நான் உயிரோட இருக்கும் போதே உங்களுக்கு எல்லாம் நான் சொர்க்கத்தை காட்டுறேன். இருங்க, எங்க வச்சேன்? இந்த சொர்க்கத்துக்கு போ. டைகர் உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? அட என்கிட்ட இப்ப சரக்கே இல்ல, எல்லாமே வித்து தீர்ந்து போச்சுமா. ப்ளீஸ் டைகர், எப்படியாவது எனக்கு கொடு. நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல, திருப்பி திருப்பி கேக்குறேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. டைகர், இப்ப என்கிட்ட எந்த பணமும் இல்ல. உனக்கு எவ்வளவு பணம் நான் கொடுத்திருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாதுமா. நம்ம பிசினஸ்ல கையில காசு, அன்னைக்கு வாயில தோசை. என்ன இப்ப என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல. ஏன் போய் சொல்ற? உன்கிட்ட ஒண்ணுமே